Future-ready brands start with Sadan AI Creative Studio. AI creativity that delivers results. வணக்கம். அலைன்ஸ் கிளப் ஆஃப் மார்த்தாண்டம் பிரசிடென்ட் டு மெம்பர் 1-to-1 பிஸ்னஸ் கனெக்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடியவர் ஜின் பிரதாப் சிங். இவருடைய பாதைகளை பற்றி, இவருடைய பிஸ்னஸை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார், இன்னைக்கு லிஃப்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு ஒரு வித்தியாசமான இருக்குது. அப்படின்ட்டு என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லாம் இன்ஜினியராக எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு ஒரு நாள் நான் பெங்களூர் போக வேண்டிய இருந்துச்சு. இப்போ அதில் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளாம் சேர்ந்து ஏன் எம்என்சி கம்பெனியில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பெனி நம்ம டிசைன் பண்ணாங்க, அதை நம்ம பண்ணி நம்ம இங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாப்புல. சரி, ஓகே, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு வந்துட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லேண்ட் வாங்கிட்டோம், பில்டிங் கட்டிட்டோம், எல்லாமே முடிச்ச அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்குறாப்புல, இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம், ஃப்ரெண்டை நான் எப்படி பாஸாக நினைக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவங்க மனசில் வந்துச்சு. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, தனிமரமாக என்னை விட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, ஐயோ ஒர்க் எடுத்துட்டோம், ஒர்க்கை பண்ணணும், மெட்டீரியல் 50% நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோம், என்ன செய்கிறது அப்படின்னு இருக்கும்போது தான் விடாமுயற்சி, உழைப்பு, அந்த டைமில் இன்னொரு நபர் வழியாக ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு. அவரை வச்சு ஃபஸ்ட் லிஃப்ட் நாங்கள் நாகூரில் பண்ணோம். அது ரொம்ப ஸ்மால் லிஃப்ட்டு, ஒரு 3 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 to 3 அடி வீதி, ஒரு 7 அடி கேப், அந்த சின்ன ஒரு இடத்துல அந்த லிஃப்ட்டை பண்ணோம். இப்போ அந்த ஓனர் அவர் கேட்குறாரு, இந்த சின்ன இடத்துல நீங்கள் எப்படி லிஃப்ட்டு பண்ண போகிறீங்க? ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது லிஃப்ட்டு அப்படின்னு உள்ளதில் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்ச ஒரு இது இல்லை, புதிய ஒரு தொழில், வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. ஆனாலும் ஒரு விடாமுயற்சி இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 14 வருஷம் முடிச்சிச்சு, 15ஆம் வருஷம் நல்லாவே ஃபீல்டில் பண்ணிட்டு இருக்கோம். குட்டி லிஃப்ட்டு பெருசு எல்லாமே பண்ணுறோம். 15 வருஷம் உழைப்பு. 15 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் லிஃப்டோட தேவைகள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது லிஃப்ட்டு ஒரு ஊருக்கு ஒன்று அப்படின்னு ஒரு கலாச்சாரம் தான். லிஃப்ட்டுன்னா நிறைய பேருக்கு ஏறுறதுக்கே பயம், அப்படி இருந்த ஒரு கலாச்சாரம். ரெண்டாவது, அந்த டைமில் நம்ம இங்கே கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரே கொஸ்டின் இருந்துச்சு, சிட்டியில் பண்ணுற ஒரு தொழிலை இங்கே பண்ண முடியுமா? சிட்டிலனா அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மால்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இங்கே அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா G+1 G+2 தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பில்டிங்கோட அளவு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு லிஃப்ட், அந்த கலாச்சாரத்தை நம்ம போயிட்டுருக்கோம். இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு கஸ்டமரை தக்கலையில் மீட் பண்ணேன். அது வீட்டு ஹோம் எலிவேட்டரி G+1. அப்படி வரும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. ஏன்னா காம்படிட்டர்ஸு அதிகமாக இருக்காங்க. செகண்ட் மக்களுக்கு பையிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது. செகண்ட் லிஃப்ட் இப்போது எல்லாருக்குமே ஒரு நெசசரியான ஒரு மெட்டீரியலாக மாறி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, ஸ்டெப்ஸ் சாதாரணமாக ஒரு ஸ்டெப்ஸு 6 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டெப்பு போட்டுருந்தாங்க. இப்போ வீடு என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ணும்போது அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி வரும்போது ஸ்டெப்ஸுக்கு அளவு மாறிடுச்சு. கொஞ்சம் வயசான ஏஜ்டு பீப்புள்ஸு மேலே போய் தங்குறதுக்கான சோர்ஸ் இல்லை. ரெண்டாவது, இப்போ வர லிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஒரு மீட்டருக்கு 1 மீட்ரு இப்போ நம்ம லிஃப்ட்டு பண்ணுறோம். 1 மீட்ரு இருந்தால் போதும், அந்த 1 மீட்டருக்கு 1 மீட்ரு பண்ணுறோம். செகண்ட், சேர் லிஃப்ட் பண்ணுறோம். ஏஜ்டு பீப்புள் ஸ்டேர்கேஸ் வழியே மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்படி லிஃப்ட்டு மனுஷனை கைக்குள்ளால் அடங்கிடுச்சு. ஒரு காலம் ஒரு அப்பர் கிளாஸுக்கு இருந்த ஒரு பொருள் இப்போது ஒரு சின்ன ஒரு
பிலோ பாவர்ட்டி பீப்புள் கூட வாங்கலாம். அந்த நிலைமைக்கு அதோட ப்ரைஸ் இதெல்லாமே மாறிடுச்சு. லிஃப்ட்ல என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு? நம்ம கன்னியாகுமரியில் என்னென்ன வெரைட்டிஸ் அதிகமாக மூவ் ஆகுது? ஸ்டாப். அரசு விதிமுறையை பின்பற்றி நாங்கள் லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 வெரைட்டி லிஃப்ட் தான் அரசு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ராக்ஷன் லிஃப்ட், மோட்ரு வந்து மேலே இருக்கும், லிஃப்ட் வந்து மேலே இங்கே மூவ் ஆகும். இன்னொன்று ஹைட்ராலிக். நீபோ அப்படின்னு சொல்லிட்டு சில பிராண்டட் லிஃப்ட்டுகள் இருக்குது. அது வந்து இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட லிஃப்ட்டு. அதாவது வேக்கம் லிஃப்ட் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சட்டம் இருக்குது. அவங்க கேஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் அது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முழுக்க அரசு நம்ம அப்ரூவல் வச்சுருக்கிறோம். கவர்மெண்ட் எல்இஎம் நம்பர்னு சொல்லுவோம். அந்த லைசன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால அரசு நிர்ணயம் பண்ண சேஃப்டிஸ் நம்ம பண்ணுறோம். அவுட்ரு கவர் இல்லாமல் சும்மா ஓப்பனில் போகிற லிஃப்டெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு நாம்ஸ் படி என்னென்ன இருக்கோ அந்த லிஃப்ட் மட்டும்தான் பண்ணுறோம். அது ஹைட்ராலிக் பண்ணுறோம், ட்ராக்ஷன் பண்ணுறோம். கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரம் லிஃப்ட் பண்ணுறோம். ட்ரம்னா மோட்ரு வந்து மேலே இருந்து ட்ரம்மில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் வந்து ஹைட்ராலிக் வந்து கூட்ஸ் எடுக்கிறதுக்கும் பண்ணுறோம். ட்ரம் ட்ராக்ஷன் இது எல்லாமே அதை பேசஞ்சருக்காக இருக்கிறது 2 லிஃப்ட்டு. ஒன்று ஹைட்ராலிக், இன்னொன்று வந்து இந்த ட்ராக்ஷன் லிஃப்ட்டு. கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ட்ரம் லிஃப்ட்டு. மொத்தமாக 3 லிஃப்ட் வந்து கூட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். பேசஞ்சருக்கு 2 எண்ணம் ஹைட்ராலிக்கும். பொதுவாக இந்த லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. சர்டிஃபிகேஷன் நம்ம சேஃப்டி பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் என்னென்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்க? லிஃப்ட்டுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும்? இல்லை ஒரு லிஃப்ட் கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும்? ஆக்சுவலாக ஒரு லிஃப்ட் கம்பெனி அதோட நாம்ஸ் என்னென்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி அது மினிமம் ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா அதில் வந்து லேத் மெஷின்ஸ், மில்லிங், மெஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உள்ள டூல்ஸு, சேஃப்டி ஹெல்மெட்டு, சேஃப்டி பெல்ட்டு இதெல்லாமே நெசசரி. அவங்க வந்து விசிட் பண்ணும்போது இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவி எலக்ட்ரிக் இன்ஸ்பெக்டரேட்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் லிஃப்ட்டு கம்பெனிஸை வந்து ரெகுலேட் பண்ணுற கம்பெனி. அந்த கவர்மெண்டோட இது அதில் வந்து இன்ஸ்பெக்டர் தான், சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் சீஃபாக இருப்பாங்க, சீஃப் இன்ஸ்பெக்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அதுக்கு வந்து சேலரி சர்டிஃபிகேட் 8 lakhs, கூடவே வந்து ஃபீஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம பே பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்பெக்டரேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் அவங்க வெரிஃபை பண்ணி ஃபீல்டு விசிட் வருவாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து குவாலிட்டியான ஒர்க்கரா அப்படின்னு உள்ளதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கம்பெனியில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்குறது. இந்த வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு அது வந்து ஒரு லைசன்ஸ் கம்பெனியை அப்ரூவல் பண்ணுறாங்க. சாதாரண வாடி பண்ணோன்னே காசு கொடுத்து வாங்குறது இதில் பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்களுக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண கம்பெனிஸ் மட்டும்தான் லைசன்ஸ் வாங்க முடியும். செகண்ட் வந்து அந்த கம்பெனிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா புது கம்பெனி கொடுத்த உடனே வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. லிஃப்ட்டில் ஆக்சிடென்ட் வரும், ஏன்னா மூவபிள் ஜாபு. அதனால ஆக்சிடென்ட் இல்லாமல் அது என்ன பண்ணுறது, அதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. இதனால நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்காது, எல்இஎம் நம்பர் இல்லாமல் தான் ஒரு 80% கம்பெனிஸ் இருக்குது. ஒரு 90-95 கம்பெனிஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் லைசன்ஸ் கம்பெனி இருக்குது. கோனே, எஸ்டிபிசி, சின்லரு இவங்க எல்லாமே அதுக்குள்ளார வரும் எம்என்சி கம்பெனி. கூடவே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சில கம்பெனிஸும் அதில் இருக்காங்க. செகண்ட் வந்து சார் நம்ம ஐஎஸ்ஓ வச்சுருக்கிறோம், சிஇ சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறோம். சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து யூகே சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறோம், ஐஎஸ்ஓ வச்சுருக்கோம். இது எல்லாமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு தான். ஒரு லிஃப்ட் பண்ணணும்னா எல்இஎம் நம்பர் மஸ்ட். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ நீங்கள் ஓவரால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ லிஃப்ட் மாட்டியிருப்பீங்க? அதோட சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை ஒரு ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லலாம். சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண லிஃப்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குட்டி ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு லிஃப்ட்டு, அது 4 லேண்டிங் பண்ணும்போது அதில் அதிகமான சவாலை நான் வந்து பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா லிஃப்ட்டுனாலே நானே ஒரு தடவை 2 தடவை தான் அதில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த லிஃப்ட்டை நம்ம டிசைன் பண்ணுறோம், அப்போ அதுக்குள்ளே ஸ்பேஸ் இல்லை. செகண்ட் வந்து கவுண்டர், ஒரு லிஃப்ட்டுக்கு வந்து பேசஞ்சர் வந்து எடுத்துகிட்டு போகிறது போல் கேபின் இருக்கும், ஆப்போசிட்டில் ஒரு லோடு நம்ம தராசு போல் தான் லிஃப்ட்டு ட்ராவல் பண்ணோம். அதாவது வெயிட்டு மேலே போகும்போது பேசஞ்சர் கீழே வருவாங்க, பேசஞ்சர் மேலே போகும்போது வெயிட்டு கீழே வரும். அப்போ இந்த காம்பினேஷன் ராக்கெட் வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் இதெல்லாமே அந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. அந்த சவாலை நம்ம வந்து
ஃபுல் 100% சக்ஸஸ். அதான் காயின் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ₹1 காயினை வந்து அந்த கேபினில் உட்கார வச்சு லிஃப்ட்டு மேலே வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது காயின் கீழே விழாமல் அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அந்த லிஃப்ட்டில் நாங்கள் அந்த காயின் டெஸ்ட் முடித்தோம். அது லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவம், முதல் அனுபவம். பொதுவாக மெட்ரோபாலியன் சிட்டிஸில் தான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட்டை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கன்னியாகுமரியில் ஒரு ரிமோட்டான ஊருக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு எப்படி எத்தனை பேர் இப்போ வேலை செய்கிறாங்க, எப்படி உங்களுடைய இது பரிமாணம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு கேம் இருந்துச்சு. என்னன்னா, அதை உள்ளூர் மக்கள் வந்து டெவலப் ஆகணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, வேலையை தேடி சிட்டிக்கு போகிறாங்க. அதனால அவங்க ஃபேமிலி வந்து சஃபர் ஆகுது. அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, ஃபேமிலியை ஒரு பிள்ளைங்களோட ஒரு கொஞ்சம் ஒரு 3 மணி நேரமாவது செலவிட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த நிலைமைக்கு ஒரு மாற்றா நம்ம ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து வேலை பார்த்துட்டு ஈவினிங் பிள்ளைங்களை பார்க்கலாம், சண்டே ஃபேமிலியோட இருக்கலாம். இந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்துச்சு. அதனால நம்ம என்னன்னா ஊர் பக்கத்துலேயே கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 40+ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, மார்க்கெட்டிங், எரெக்ஷன், டெஸ்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அடுத்த இயருக்குள்ளால அதை ஒரு 200 மெம்பர்ஸ் ஆக்கணும். அதோட சில அக்சசரிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது மெஷின்ஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம மெட்ரோபாலியன் சிட்டிஸில் வந்து ஈஸியாக மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஒரு லிஃப்ட் சம்மந்தமான விஷயங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். ஒரு ரிமோட் ஏரியாவில் இந்த மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்துக்குமே, அதை பற்றி? சாதாரணமாக இப்போ ஒரு சிட்டியில் வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஊருக்கு வந்து சில மெட்டீரியல் கிடைக்காது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து நம்ம எப்படியும் நம்ம இந்த ஊரில் தான் இந்த கம்பெனியை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால எல்லா மெட்டீரியலும் சிட்டியிலண்டாவது நம்ம இங்கே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ அதை பழகிட்டோம். இப்போ நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலும் இங்கே நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக்கு, ஸ்லிங் இதெல்லாமே நம்ம பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. சில மெட்டீரியல் நம்ம இங்கேயே பண்ணலாம், லேத்து, மில்லிங், அந்த ஜாப் எல்லாம் இங்கேயே ஓடும். அப்படி இருக்கும்போது சில மெட்டீரியல் இங்கேயே செய்ய முடிஞ்சிச்சு. கிடைக்காத சில மெட்டீரியல் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 15 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஊர், நீங்கள் படித்தது, நீங்கள் கம்பெனி எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம், கம்பெனி நேம்லேருந்து எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்றத. சார், என்னோட கம்பெனியோட நேம் வந்து JPS லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் பிரைவேட் லிமிடெட். நான் இன்ஜினியரிங் பட்டதாரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். செகண்ட் வந்து நம்ம ஊர், என்னோட கம்பெனி இருக்கிற ஊர் வந்து வன்னியூர், களியக்காவிளை, கன்னியாகுமரி மாவட்டம். களியக்காவிளை பகுதியில், அதாவது கேரளா பார்டரோட இருந்துட்டு கேரளா பிஸ்னஸ் உங்களுக்கு எடுக்க முடியுதா, இல்லை நம்ம ஒரு தமிழனாக இருந்துட்டு கேரளாவில் போய் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியுதா? கேரளாவில் வந்து தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கேரளா மக்கள் வந்து தமிழ் பீப்புளை விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து பையனூர், கண்ணூர்லாம் நிறைய லிஃப்ட் கொடுத்துருக்குறேன். கன்னியாகுமரி மக்களுக்கு கேரளாவில் ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது, நம்புவாங்க. அதாவது கேரளா மக்கள் நம்புகிறாங்களோ என்னதோ, ஆனால் தமிழண்ட ஒரு வந்து அதாவது அளவு கடந்த ஒரு டெக்னிக்கல் ஐடியா இருக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அது நம்ம வந்து 100% அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்காத லிஃப்ட் ஆர்டர்ஸ் வந்து அங்கிட்டு வருது. ஓகே, ஒரு பேசிக்காக ஒரு லிஃப்ட் வைக்கணும்னா என்ன பட்ஜெட் ஆகும்? ஒரு சின்ன ஒரு வீடுக்கு, ஒரு பேசிக்காக ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடுக்கு வைக்கணும்னா ஒரு மினிமம் லெவலில் என்ன பட்ஜெட் ஆகும்? சார், அதாவது பேசிக் லிஃப்ட்டு அப்படின்னு ஒரு லிஃப்ட் இல்லை. ஒரு லிஃப்ட்டுன்னு சொல்லும்போது அதோட சேஃப்டி வைஸ் இப்போ வந்து ஒரு லிஃப்ட்டுக்கு அவுட்ரு கவர் இருக்கணும், ஒரு இன்னர் பாடி இருக்கணும். இது ரெண்டுமே சேர்ந்தாதான் லிஃப்ட்டு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று விற்கிறது போல் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. 3.5 lakhs, 5 lakhs, 7 lakhsன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்றாங்க. சேஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு கீழே வரும்போது கீழே ஒரு மெட்டீரியல் போய் அமுக்கும். அப்போ அதுக்கு என்ன ரெமெடி இருக்குது? அவங்கள்ட்ட இருக்காது.
கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா லோ ப்ரைஸில் ஒரு லிஃப்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு. நம்ம கம்பெனி அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம குவாலிட்டி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் இது ரெண்டுக்குமே நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். சேஃப்டி இல்லாத ஒரு லிஃப்ட்டை நம்ம வந்து யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஒரு 100% ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு லிஃப்ட்டை கொடுக்கணும்ல தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அதனால நம்ம இப்போ நம்மகிட்ட ஒரு லிஃப்ட் வாங்கணும்னா மினிமம் 8 lakhs வரும் சார். 8 lakhsலேருந்து தான் நம்மகிட்ட ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி, அதாவது கஸ்டமர் வந்து அந்த லிஃப்ட்டை வாங்கினேன் அப்படின்னு உள்ள ஃபீலிங் அவருக்கு இருக்காது. அவங்க 100% சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு நம்ம பண்ண முடியும். நீங்க ஆக்சிடென்ட்னு சொல்லும்போது தான் பொதுவாக இந்த லிஃப்ட்னாலே கொஞ்சம் நிறைய பேருக்கு பயம் என்னன்னா ஸ்ட்ரக் ஆகுமோ, ஆக்சிடென்ட் ஆகுமோ, இமீடியட்டா கஸ்டமர் சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு. உங்க அனுபவத்தில் இந்த 15 yearsல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்து கிரிட்டிக்கலா ஏதாவது இருக்கா உங்க கம்பெனி? அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. 10 yearsக்கு முன்னால நாங்கள் எங்கே படந்தாலுமூட்டில் ஒரு பில்டிங் 6 floor லிஃப்ட் போட்டிருந்தோம். அந்த டைமில் நமக்கு வந்து இங்கே மார்த்தாண்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலம் வேலை நடந்துட்டு இருந்த டைம். ஒரு 12 o'clock எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் லிஃப்ட்டுக்குள்ளால இருந்துட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. 6வது ஃப்ளோரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்டி பண்ணியிருக்காங்க. கீழே இறங்கும்போது அந்த லிஃப்ட் வந்து துள்ளி இருக்காங்க. லிஃப்ட்டில் நின்றுட்டு ஜம்ப் பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அந்த ஜாலியாக இருந்துட்டு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. 4 பேர் லிஃப்ட்டில் மாட்டிட்டாங்க. லிஃப்ட் அந்த இடத்துல 5th floor சென்டரில் நிற்கிது. இப்போ எனக்கு 12 o'clock ஃபோன் வருது. நான் தூக்கம் எழுப்பிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் லிஃப்ட்லேயே இருக்கிறோம், எங்கள் உயிரெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அந்த பயத்தில் அவங்க அப்படியே சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் உயிர் எப்படி போயிடுச்சு? அந்த ஃபியரிங்கில் அவர் சொல்கிறாரு, எங்கள் உயிரை எங்ககிட்ட இல்லை, நான் இறந்துட்டோம், எனக்கு பயமாக இருக்குது அப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் உயிர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளால இருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஸ்பாட்டில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வண்டி எடுத்துகிட்டு படந்தாலும் போனேன். அன்றைக்கி நைட்டு டிராஃபிக் இது பால வேலை நடந்தாலும் டிராஃபிக் இல்லை. நான் ஒரு 7-8 நிமிஷத்தில் நாங்கள் ரீச் ஆகிட்டேன். டோரை நம்ம ஓப்பன் பண்ணி அவங்க வெளியே எடுத்துட்டோம். அவங்க சந்தோஷமாக வெளியே வந்தாங்க. இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு எதனால் வந்துச்சுன்னா, கஸ்டமர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எந்த லிஃப்டாக இருந்தாலும் அது மேலேண்டு கீழே வந்து விழாது. சேஃப்டி அதுக்கு என்ன பண்ணோம்னா, 4 ரோப் இருக்குது, இல்லை 6 ரோப் இருக்குது. 6 ரோப்பும் கட்டானா கூட அந்த லிஃப்ட்டுக்கு பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த பிரேக்கில் அந்த லிஃப்ட்டு நிற்கும். ஆனால் இந்த கேஸில் இப்போ நீங்கள் வந்து நம்ம இப்போ பேசின அந்த படந்தால்முடி கேஸில் என்ன நடந்துச்சுன்னா, பிரேக் ஆக்டிவ் ஆகிடுச்சு. 1 மீட்டர்/செகண்டில் அந்த லிஃப்ட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த பிரேக்கு பிடிக்காது. அதே லிஃப்ட் வந்து வைப்ரேஷன் வந்து 1.1க்கு போயிடுச்சுன்னா உடனே பிரேக் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து வச்சிருக்கிற பிரேக் வந்து 1 மீட்டர் மட்டும்தான் அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். 1 மீட்டர்/செகண்டில் ட்ராவல் பண்ணால் அந்த பிரேக் ஆகாது, ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும். 1.1 வந்துச்சுன்னா உடனே பிரேக் ஆகுது. அது நம்ம கொடுத்துருக்கிற கமெண்ட். பொதுவாக இந்த லிஃப்ட்ன்றது போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு பிராண்டடுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு சர்டன் கம்பெனிஸ், பிராண்டட் கம்பெனிஸுக்கு போனோம் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும், அவங்கள்ட்ட ப்ராப்பர் மேன்பவர் இருக்கும், ஈஸியாக அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த சைடில் நம்ம கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறீங்க? சார், ஆக்சுவலாக எம்என்சி கம்பெனி நேமுக்காக தான் வாங்குறாங்களே தவிர அவங்க யூஸ் பண்ணுற குவாலிட்டி நம்ம ஈக்குவல் குவாலிட்டி தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஓனர்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் பேச முடியும். இப்போ நமக்கு வந்து ஒரு பிஆர்ஓ ஒரு அமைப்புக்கு இருப்பாங்க. பிஆர்ஓட்டு என்ன பண்ணுவாங்க, பர்சனல் ரிலேஷன் பண்ணலாம். இதே போல் இப்போ எம்என்சி கம்பெனியில் நீங்கள் எந்த ஓனரையும் பார்க்க முடியாது. ஒரு பிக் கம்பெனி ஆகும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அவங்க லாஸ்ட் ஒர்க்கர், மேனேஜரை கூட பார்க்க முடியாது. கடைசி ஒர்க்கர்கிட்ட போய் தான் அவங்க முறையிடணும். எனக்கு லிஃப்ட் ட்ராவல் பண்ணலை, ஓடலை, அதை எனக்கு கிளியர் பண்ணித்தாங்க. ஃபினான்ஸு, ஒரு மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு 1000 சார்ஜ் பண்ணுறேன். அதே மெட்டீரியல் எம்என்சியில் போனீங்கன்னா 10,000 20,000 அந்த ரேட்டுக்கு தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டு டைரெக்டாக அவங்க டீல் பண்ண முடியலை, ப்ரைஸு கஸ்டமருக்கு தெரியாது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா கம்பெனிஸுமே ஏஎம்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏஎம்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால அந்த 1 இயரில் அந்த லிஃப்ட்டை வந்து சடவுன் பண்ணுறாங்க. அப்போ கஸ்டமரால் அந்த லிஃப்ட்டை திருப்பி இவங்ககிட்ட தான் போகணும். எம்என்சி கம்பெனி வாங்கியிருக்கோம், அவங்க என்ன அமௌண்ட்டு கோட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து
திருப்பி அவங்கள்ட்ட போகிறனால அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. லைசன்ஸு கம்பெனிஸ் வந்து எந்த லிஃப்ட்டையும் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ற சட்டம் இருந்தாலும் இந்த கம்பெனிகிட்ட அவங்க வந்து பிடிக்குள்ளால மாட்டிடுறாங்க. செகண்ட் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது 0 வேல்யூவாக தான் போகுது. கஸ்டமர் எதிர்பார்க்குற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது. பிராண்டட் ஷோரூம்ஸுக்கு எல்லாமே ஒரு பிராண்டட் கம்பெனிஸ்க்கு எல்லாமே மார்க்கெட்டிங்கிறது ஒரு செப்பரேட் டிவிஷனாக மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாக நம்ம ஊருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிச்சு அதில் வந்து மார்க்கெட்டிங் ஒரு பிகெஸ்ட் டாஸ்காக இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியா மார்க் ஜஸ்ட் எல்லாமே பெய்டு கஸ்டமர். சாதாரணமாக அவங்களுக்கு எம்என்சி கம்பெனிக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்கோ அது நம்மகிட்ட இருக்குது. செகண்டரி வந்து நம்ம வந்து டோர் ஸ்டெப் மார்க்கெட் போல தான் நம்மளோட மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து டீம் இருக்காங்க. சைட்டுக்கு போய் விசிட் பண்ணி டைரெக்டாகவே கஸ்டமர்கிட்ட பேசுகிற அந்த டீம் நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியா வந்து இன்றைக்கி வளர்ந்து போன காலத்தில் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்துச்சு. மக்கள் வந்து சோசியல் மீடியாவிலேருந்து டைரெக்டாகவே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு காலம் இப்போது கொஞ்சம் மாறி இருக்கு. என்னன்னா சோசியல் மீடியா இல்லை அப்படின்னா லிஃப்ட்டுக்கு மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 100% நம்ம வந்து டிஜிட்டல் மீடியாவை நம்பி தான் இருக்கிறோம். சார், லிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஒரு கஸ்டமராக எனக்கு பர்சனலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ லைசன்ஸ் இதெல்லாத்தையும் நான் செக் பண்ணாமல் ஒரு வெண்டாட்டை நான் கொடுத்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு கிடைக்கிது அப்படின்ற போது இதனால் ஏதாவது பாதிப்புகளோ இல்லை ஒரு ஒரு நம்மளோட பில்டிங்க்கோ நம்மளுடைய ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸோ நடக்கும்போது ஏதாவது பெயின்ஃபுல் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வந்து ரேட்டு கம்மியாக நீங்கள் ஒரு மெட்டீரியலை புதிய சாதனமாக நீங்கள் மனசார வாங்க முடியாது. ஏன்னா புதிய பொருளுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, பழைய பொருளுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு. இன்னைக்கு வந்து லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் போட்ட லிஃப்ட் எல்லாமே இப்போ டிஸ்மேண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அப்போது ரேட்டு கம்மியாக, அதாவது ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸில் இல்லாமல் ஒரு குட்டியாட்டு ஒரு ஆஃபீஸை வச்சுட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து புதிய மெட்டீரியல் வாங்க, அவங்க ஏன்னா லோ பட்ஜெட்டுக்கு தான் லிஃப்ட் எடுப்பாங்க. 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஒரு லிஃப்ட் எடுத்துருவாங்க. ஆனால் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய லிஃப்ட்டுக்கு நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கும்போது 8 lakhs ப்ளஸ் வந்துடும். அப்போ அவங்க வந்து 2 லட்ச ரூபா கை நஷ்டப்பட்டு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பழைய மோட்டார்ஸ் வாங்குறாங்க, பழைய ரெயில்ஸ் வாங்குறாங்க, பழைய கேபின், கொஞ்சம் அந்த இது மட்டும் அந்த டோர்ஸ் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க கஸ்டமருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கிறது இல்லை. பொருள் வந்து இப்போ இரும்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 rupeesனா அது 100 ரூபாய்க்கு தான் கிடைக்காது. எனக்கும் 100 ரூபா தான், அவங்களுக்கு அந்த ரேட்டு தான் கிடைக்கும். அப்போ அதை நான் 75 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்க முடியாது. செகண்டரி வந்து இந்த லோக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டிஸை வந்து அவங்க பைபாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு ஒரு லிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க, டோர் சேஃப்டி பைபாஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இப்போ அதுக்கு அங்கே நமக்கு கேரளாவில் நடந்துச்சு, சென்னையில் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா டோர் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ டோர் எல்லா டோருமே ஒரு டோர் அடைஞ்ச உடனே டோர் சேஃப்டி என்ன பண்ணணும் கமெண்ட் கொடுக்கும் டிரைவருக்கு. அதுக்கப்புறம் தான் லிஃப்ட் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவாலிட்டியான மெக்கானிக் இருக்க மாட்டாங்க. செகண்ட் வந்து போகிற டெக்னீஷியனும் அவங்க வந்து அந்த டோர் சேஃப்டிக்கு, ஏன்னா அதோட கரெக்டான அந்த டோர் போய் அடைஞ்சால் மட்டும்தான் சேஃப்டி போகும். அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணிடுவாங்கன்னா பைபாஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். செகண்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸில் இல்லாத ஒரு லிஃப்ட் கம்பெனியில் நீங்கள் லிஃப்ட் வாங்குவீங்க, அவங்க நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. அரசு வந்து இப்போ நம்ம ஈவியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் லைசன்ஸ் கொண்டு கொடுத்து தான் அடிஷ்னல் லோடு வாங்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் வைக்கும்போது ஒரு லோடு நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டிருப்போம், டிவியில் எழுதியிருப்போம் இந்த வீட்டில் வந்து மோட்டார் இருக்குது, ஜெனரேட்டர் இருக்குது, இந்த வீட்டில் வந்து ஏசி வச்சுருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு கூட லிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக அதுக்குள்ள லோடு வந்து ஈவி கொடுக்கணும். அப்படி வரும்போது லைசன்ஸ் கம்பெனி மட்டும்தான் இன்ஸ்பெக்டரேட் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா இன்ஸ்பெக்டரேட்லேருந்து சைட்டு விசிட் வருவாங்க, அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி இது சேஃப்டியான லிஃப்ட்டு, இந்த கம்பெனி எந்த லிஃப்ட்டுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு தகுதியான லிஃப்ட்டுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் அவங்க பண்ண முடியும். அந்த லிஃப்ட்டுக்கு மட்டும்தான் அடிஷ்னல் லோடு வாங்க முடியும். இன்னைக்கு நீங்கள் இல்லீகலாக கஸ்டமர் அந்த அரசுக்கு தெரியாமல் சில வேலைகள் செய்வாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தில் தான் இருக்கும். அது வந்து ஒரு
பைரேட்டட் சிடி வாங்குறது மாதிரி தான். பைரேட்டட் அதுதான் நமக்கு அரசுக்கு தெரியப்படுத்தாம அது தவறான ஒரு இதுல நம்ம பண்றது 100% லீகலா இல்லை. ஓகே, ஸோ மக்களை தெரிஞ்செடுத்துங்க. ஒரு லிஃப்ட் மாட்டணும் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர், ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர், 15 வருஷமா சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தென் தமிழகத்திலையும் கேரளாலையும் லிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த 15 வருஷமா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஜேபிஎஸ் லிஃப்ட் அண்ட் எக்ஸ்கலேட்டரோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சிஇஓ. அவருடைய பயணத்தை பற்றியும் அவருடைய இதை பற்றியும் அழகாக சொல்லிட்டு இருந்தாரு. அலைன்ஸ் கிளப் ஆஃப் மார்த்தாண்டத்துடைய ப்ரைட் மெம்பராகவும் லைசன்ஸ்டு லிஃப்ட் வெண்டராகவும் பயணிச்சுட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் இந்த பிரசிடென்ட் டு 1-to-1 பிசினஸ் நெட்வொர்க்கிங்ல அடுத்த வாரம் இன்னொரு பிசினஸ் என்டர்பிரனரோட சந்திப்போம். நன்றி.